அந்த மழையிலயும் ராத்திரி முழுக்க அவங்க கதவை திறக்கவே இல்ல அன்பு. என்ன சொல்றீங்க சீதா? நீங்க என்ன ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இல்லதான், ஆனா அந்த மகாவுக்கு பிடிக்காத கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன். அதனால நான் எவ்வளவு அனுபவிச்சேன் தெரியுமா? அப்படி என்ன அனுபவிச்சீங்க? இப்பவாவது நீங்க 2 பேருமே இருக்கீங்க, துணைக்கு நானும் இருக்கேன். ஆனா இதே வாசல்ல நான் நின்னப்போ எனக்குன்னு யாருமே இல்ல அன்பு. தனியா நின்னு என் வாழ்க்கைக்காக அப்ப நான் போராடினேன். தனியாவா? அதுவும் இதே மாதிரி ராத்திரியா? இதே மாதிரி தான் நான் நின்னேன், தனியா தான் நின்னேன். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ராத்திரி எவ்வளோ மின்னல் இடி இடிச்சது தெரியுமா? அங்க நான் மட்டும் தனியா நின்னேன். நிஜமாவா? நான் நினைச்சிருந்தா பஸ் புடிச்சு திருநெல்வேலிக்கே போயிருக்கலாம். ஆனா நான் போகல. ஏன்? ஏன்னா தோத்து போறதை விட ஒரு அசிங்கம் வேற எதுவுமே இல்ல. விடிய விடிய நான் தனியா தான் நின்னேன். யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா உங்க நிலைமை அப்படியா? உங்களுக்காக, அஞ்சலியோட எதிர்காலத்துக்காக நான் உங்க கூடயே இருக்கேன். நானே இருக்கேன். நீங்க கொஞ்சம் பொறுத்துக்க மாட்டீங்களா? இன்னும் எவ்வளவு நேரம் சீதா? பொறுமைக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல. இத்தனை நாள், இத்தனை மணி நேரம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு நம்ம போராடலாம். முடிவு என்னன்னே தெரியாம நாமளும் எவ்வளவு நேரம் தான் இப்படி போராட முடியும்? நீங்களே சொல்லுங்க. பாவம், அஞ்சலியை பாருங்க, எவ்வளவு சோர்ந்து போய் நிக்கிறான்னு. புரியுது அன்பு. எதுக்கு இவ்வளவு கஷ்டம்னு கேக்குறேன். நீங்க இந்த வீட்டுல வாழ வந்தீங்க, அதனால போராடினீங்க. நாங்க அப்படியா? எங்களுக்கு வீடு இல்லையா? இல்ல நான் தான் அஞ்சலியை வாழ வைக்க மாட்டேனா? அவ்வளவுதானா அன்பு? ஏங்க, திறக்காத கதவை போய் எவ்வளவு நேரம் தாங்க முட்டிக்கிட்டே இருக்கிறது? அன்பு, சின்னதா ஒரு கேள்வி கேக்குறேன், நீங்க பதில் சொல்ல முடியுமா? என்ன கேள்வி? பொண்டாட்டினா யாரு? வளர்க்குறவங்க கை மாத்தி கொடுக்கிற ஆட்டுக்குட்டின்னு நினைச்சியலா? உங்களை மாதிரியே அவளுக்கும் ஒரு கௌரவம் இருக்கு அன்பு. அவளுக்கும் சில உரிமைகள் இருக்கு. அவ இந்த வீட்டு பொண்ணு. இந்த வீட்ல ராம் பாஸுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அதெல்லாம் அஞ்சலிக்கும் இருக்கு. இப்போ நடக்கிற போராட்டம் அஞ்சலியோட உரிமை போராட்டம். அத கூட நீங்க மறந்துட்டு நீங்க சொல்றது உங்களுக்கே தப்பா இல்லையா? சரி, இப்படி வச்சுக்குவோம். உங்க வீட்ல நீங்க இதே உரிமைக்காக போராடுதிய, உங்களை யாருமே உள்ள விடல. அஞ்சலி எதுக்காக வெயிட் பண்ணுதியன்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க சரின்னு உங்க உரிமை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போயிருவீங்களா அன்பு? அது இந்த கஷ்டம் எல்லாம் தேவையானதான். தோத்து போய் சொகுசா வாழ்றதை விட வெற்றிக்காக கஷ்டப்படுறதுல தப்பே இல்ல அன்பு. தோல்வியை விட உலகத்துல பெரிய அவமானம் இருக்கா? நான் அன்னைக்கு ராத்திரி பூரா இங்கே நின்னு போராடினேன். எதுக்காக? தோத்து போனா அதை விட வேற அவமானமே இல்லைன்னு போராடினேன். நீங்க கட்டின பொண்டாட்டிக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா அன்பு? இப்போ நீங்க இந்த வீட்டை விட்டு போனீங்கன்னா அவ்வளவுதான். இந்த வீட்டோட உறவை வேரோட நீங்க எடுத்துட்டு போனதா அர்த்தம். அடுத்து இந்த வீட்டுக்கு உங்களால வரவே முடியாது. ஆனா இந்த வீட்ல அவங்க உங்களை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க எங்க வேணாலும் போகலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சின்ன சின்ன அவமானத்தையும் ஏத்துக்கோங்க. அவளுக்கு சரிசமமா கௌரவத்தை கொடுக்கணும்னு நினைச்சியன்னா இந்த நிமிஷம் இவ கூட நீங்க நிக்கிறது தான் முக்கியம். உன்னை சின்ன வயசுல பார்த்தப்பெல்லாம் இந்த எத்து பல்லு கொத்தவரங்கா, இந்த கண்ணாடி போட்ட மண்ணாங்கட்டி எல்லாம் ஒரு ஆளான்னு நான் நினைச்சிருக்கேன். நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க. எனக்கு தெரியவே இல்லை இப்படி புத்திசாலியா, இவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சீதா. நீ இவ்வளவு நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா
நம்ம அம்மா அப்பா சண்டை போட்டிருந்தப்ப கூட உன் கூட நான் ஃப்ரெண்டாவே இருந்திருப்பேன். அது சரி, வாழ்க்கை நம்மள இப்படிதான் புரட்டி போட்டு விளையாடுது. சீதா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, வயித்து வலி இப்படிதான் எப்பயாவது வரும். அண்ணி, நான் பாத்துக்கிறேன். அண்ணி என்ன அண்ணி, வாங்க ஹாஸ்பிடல் போலாம். இது உடம்பு சம்பந்தப்பட்டது இல்ல, மனசு சம்பந்தப்பட்டது. எப்பெல்லாம் நான் ரொம்ப படபடப்பா இருக்கேனோ அப்போல்லாம் இந்த வலி வந்துரும். சில பேருக்கு தலைவலி வரும், எனக்கு வயித்து வலி, அவ்வளவுதான். அது தானா கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். விடுங்க. அப்பா, என்னப்பா அது? அஞ்சலி இந்த குடும்பத்தோட செல்ல பொண்ணு. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்காக இப்படியா வீட்டுக்கு வெளியில நிக்க வைக்கிறது? அண்ணா, அஞ்சலி செஞ்சது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப நம்ம பண்றது அதை விட பெரிய தப்புன்னு. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. சீதா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கல. அத ராம் இப்பதானே தெளிவா சொன்னான். சரிண்ணே, அப்படியே அது தப்பா கூட இருக்கட்டும். மன்னிச்சா என்ன ஆயிட போகுதுன்னு. பெரியப்பா, என்ன பெரியப்பா எதுவும் பேசாம இருக்கீங்க? நாங்கெல்லாம் காலேஜ் விட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் லேட் ஆனாலே தவிச்சு போயிடுவீங்க. இந்த ராத்திரி நேரத்துல நம்ம அஞ்சலி வெளியே நிக்கிறா. உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா? தயவு செஞ்சு அவளை உள்ள கூப்பிடுங்க பெரியப்பா. ஏய் பிரியா, நீ பேசாம இருக்க மாட்ட? அவ என்ன சின்ன தப்பா பண்ணிருக்கா? திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. ஹேய், இத பாருங்க, உங்களுக்கும் இதே நிலைமை தான். வீட்ல இருக்கிற பெரியவங்கள மதிக்காம இந்த மாதிரி ஏதாவது பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு வந்து நின்னீங்க, உங்களுக்கும் இதே நிலைமை தான். பாத்துக்கோங்க. சேது, என்ன இது? அவ விவரம் தெரியாத சின்ன பொண்ணு. நாம தான் பெரிய மனசு பண்ணி அவளை மன்னிக்கணும். இந்த வீட்ல யாரும் தப்பு பண்ணவே இல்லையா? மனுஷன்னா தப்பு பண்ணதான் செய்வாங்க. பெத்த கடமைக்கு அதை மன்னிக்கிறது தான் பெரிய மனசுத்தனம். இப்படி வீட்டுக்குள்ளேயே இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணா அவ எப்படி வீட்டை மதிப்பா? அம்மா, நீங்க பேசாம இருங்கம்மா. பாவம் அவ ஹேய். மனசுக்கு பிடிச்சவன கட்டிக்கிட்டா. அதுக்காக விட்டுற முடியுமா? பாருங்க என்ன நடக்குதுங்க. என்ன எல்லாருமா சேர்ந்து அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? நான் இப்ப சொல்றேன், உங்களுக்குலாம் ஒரே ஆப்ஷன் தான். நான் என்ன சொல்றேனோ அது மாதிரி நடக்கணும். அது ஒண்ணு மட்டும்தான் உங்களுக்குலாம் ஆப்ஷன். அத மீறி யாராவது அந்த துரோகிங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க, அடுத்த செகண்ட் நான் வெளியே போயிடுவேன். அதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க. நான் வேண்டான்னு யாரு நினைச்சாலும் அந்த துரோகிங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலாம்.
ஏய், அஞ்சலி என்னாச்சு உடம்புக்கு முடியலையா இல்ல அண்ணி இவ்வளோ நேரம் நின்று எனக்கு பழக்கம் இல்லை அதுவும் இல்லாம நைட்டு முழுக்க தூங்கலைல்ல அதான் தலை சுத்துற மாதிரி இருக்கு சீதா உங்க பேச்சு கேட்டுதான் நாங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்திருக்கோம். ஒரு ராத்திரி முழுக்க நின்னும் கூட அவங்க மனசு இன்னும் இறங்கல பாருங்க. இன்னும் கதவு திறக்காம மூடிதான் வச்சிருக்காங்க. என் விஷயத்துல தான் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நினைச்சேன். அஞ்சலி விஷயத்துலயும் அப்படிதான் நடந்துக்கிறாங்க. மனசாட்சி இல்லாதவங்க அப்படிதான் இருப்பாங்க. எனக்கு அதை பத்தில எந்த கவலையும் இல்லை. அஞ்சலிக்கு இப்ப உடம்பு முடியல. இவங்க எங்களை ஏத்துப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. இதுக்கு மேல காத்துட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தோணுது. அன்பு ப்ளீஸ், வெயிட் பண்ணது பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பாப்போம். கொஞ்ச நேரம்னா இன்னும் எவ்வளவு நேரம் சீதா? ஒரு நாளா, ஒரு மாசமா, இல்ல ஒரு வருஷமா? இன்னும் எத்தனை நாள் தான் நாங்க இப்படியே நின்றுட்டு இருக்க முடியும்? அண்ணி தான் சொல்றாங்கல்ல அன்பு, இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாமே. அஞ்சலி, ஒரு நைட் ஃபுல்லா நாம நின்றுட்டு இருக்கோம். நீ இப்படி நிக்கிறது எனக்கு வலிக்குது அஞ்சலி. நேத்து வரைக்கும் நீ இந்த வீட்டு பொண்ணா இருந்திருக்கலாம். ஆனா நீ இப்ப என்னுடைய ஒய்ஃப். நான் உன்னை நல்லா பார்த்து பண்ற நம்பிக்கையில தானே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இதுக்கு மேல உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உங்க வீட்டு ஆளுங்க மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை போச்சு அஞ்சலி. இதுக்கு மேல நாங்க நிக்கிறது வேஸ்ட் தான். நாங்க கிளம்புறோம் சீதா. எங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு கஷ்டமான சம்பவத்தோட ஆரம்பிக்க வேண்டான்னு தான் தோணுது. அவங்க ஏதோ ஒரு கோவத்துல கதவை அடைச்சிட்டாங்க. கொஞ்சம் மனசு மாறிட்டாங்கன்னா எல்லாமே மாறிடும் அன்பு. இப்ப இருக்கிற சூழ்நிலைய பத்தி யோசிக்காம அப்புறம் நடக்க போற சூழ்நிலைய பத்தி மட்டும் யோசிச்சு பாருங்க. அதை பத்தில அவங்க தான் யோசிக்கணும் சீதா. அஞ்சலி ஒண்ணு அவங்களை வெறுத்துட்டு போகல. அவங்க தான் அஞ்சலியை வெறுத்து கதவை சாத்திட்டு போயிருக்காங்க. ஆனா அஞ்சலி இப்ப வரைக்கும் இங்கதான் நின்னுக்கிட்டு இருக்கா. இதுல இருந்து தெரியல இந்த குடும்பத்து மேல அஞ்சலிக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு. அண்ணி, எனக்கு நம்ம குடும்பம் தான் அண்ணி உயிர். எங்க அண்ணனும் அப்பாவும் தான் எனக்கு கடவுள் மாதிரி. கேட்டீங்களா? அவ சொன்னதை கேட்டீங்களா? ஒருவேளை அவங்க மனசுல கொஞ்சமாச்சும் பாசம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க வருவாங்க. என்னைக்கு இருந்தாலும் அஞ்சலி அவங்க கண்டிப்பா தேடுவாங்க. அன்னைக்கு வரோம் நாங்க. இப்போதைக்கு இதுக்கு மேல எங்களுக்கு பொறுமை இல்லை. ப்ளீஸ் விட்டுருங்க. நாங்க போறோம். வா அஞ்சலி. அன்பு, பொறுத்தது பொறுத்துட்டிய. ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா கடைசியா ஒரே ஒரு தடவை நானே கதவை தட்டி அவங்கள கூப்பிட்டு நானே பேசி பாக்குறேன். சரி, போய் பேசி பாருங்க. இருங்க. பாஸ், பாஸ், நான் பேசுறது கேக்குதா? பாஸ், கதவை திறங்க. பாஸ், பாஸ், அஞ்சலி கால் கிடக்க நிக்கிறா பாஸ். உங்க தங்கச்சி நிக்குதா பாஸ்? இதுக்கு மேல அவளால சுத்தமா முடியல. அவ போக போறா பாஸ். இப்ப கூட உங்க மனசு இறங்கலையா? சேது மாமா, நான் பேசுறது கேக்குதா? அஞ்சலி உங்க செல்ல பொண்ணு மாமா. அவ போக போறா. அவளை திரும்ப இந்த குடும்பத்துல ஏத்துக்க சொல்லி நான் கேட்க வரல. அவ போறதுக்கு முன்னாடி உங்க வாயால வாழ்த்தையாவது அனுப்புங்க மாமா. மாமா, அவ சின்ன பொண்ணு, தெரியாம தப்பு பண்ணிட்டா. அதுக்காக அவளுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுக்கலாமா? தயவு செஞ்சு ஒரு வார்த்தை வந்து பேசிட்டு போங்க மாமா. மீராக்கா, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன்.
அஞ்சலி, இதெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வா. கதவை தரங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கதவை தரங்க பாஸ். ஐயோ, போச்சு, செத்த அஞ்சலி. என்ன அன்பு சொல்றீங்க? அம்மா வந்திருக்காங்க, கூட என் தங்கச்சி வந்திருக்கா. அம்மாவும் தங்கச்சியுமா? ஐயோ, ஆமா அஞ்சலி, அவங்களுக்கு எப்படி விவரம் தெரிஞ்சதுன்னே தெரியல. போச்சு, இன்னைக்கு ஒரு பெரிய ஆட்டம் ஆடாம விடவே மாட்டாங்க. ஷோ, இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையே. அவள சொன்னதுல கரெக்ட் தான் போல. இங்க பாரு, என் புள்ள பிச்சைக்கார மாதிரி தெருவுல நிக்கிறான். ஐயா ராசா, நான் பெத்த மோனே, என்னையா இது? இது என்னையா கோலம்? அம்மா, என்ன மன்னிச்சிருமா. இது அஞ்சலி. அஞ்சலி, இது அம்மா. தரிக்க அடமானம் கெட்ட பையல. ஏண்டா, ஒரு பிள்ளைய காதலிச்சா பெத்தவங்க மூஞ்சிக்கு நேரா இவளை காதலிக்கிறேன்னு சொல்றதுக்கு திராணி இல்லனா எதுக்குடா காதலிக்கிறீங்க? டேய், உன் கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். பெத்தவகிட்ட ஒத்த வார்த்தை சொல்லியிருந்தீனா ஊர் சனத்தெல்லாம் கூப்பிட்டு, சாதி சனத்தெல்லாம் கூப்பிட்டு கெடா வெட்டி உன் கல்யாணத்தை சாமு சாமுன்னு நடத்தி வச்சிருந்திருப்பேனடா. இப்படி இப்படி அனாத மாதிரி பண்ணிட்டியேடா. பாவி போடா, இது நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம்டா. தெரியுமா? வாங்க பெரியம்மா. கீதாவா? டேய், இவன் எங்கடா இங்க? சீதாக்கா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதான் நான் வாக்கப்பட்ட வீடு. இதான் நீ வாக்கப்பட்ட வீட்டுல இருக்கிற மூங்கிங்களா? இவதான் என் வீட்டுக்காரரோட தங்கச்சி பெரியம்மா. ஏமா, உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கும் ஒட்டு வேண்டாம், உறவும் வேண்டாம் தானே ஒதுங்கி கிடக்கும். டேய், என்னடா சொல்றா? நம்ம ஊர் காட்டுக்குள்ள உனக்கு பொண்ணே கிடைக்கலையா? இல்ல இந்த ஊருக்கு வந்தியே இந்த வீட்டை தவிர்த்து வேற எந்த வீட்லயும் பொண்ணே இல்லையா? நம்ம எதிரி வீட்லயே தான் போய் பொண்ணு புடிச்சு கொண்டு வரணுமா? அட போட. ஐயே, இந்த ஆக்கங்கிட்ட பையன் இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்கானோ? ஐயோ, கொலச முத்தாரம்மா, இருக்கக்குடி மாரியம்மா, முப்புடாதியம்மா, சந்தன மாரியம்மா. ஐயோ, 8 அட்டக்காரிகளும் பாத்துக்கிட்டு தான் இருக்கியல, ஆளுக்கு ஒரு திசையில. உன் சண்டையில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் பண்ணுமா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னடா அம்மா நோம்மானுக்கிட்டு. அம்மா, ஆசீர்வாதம் பண்ணுமா. வா அஞ்சலி. நல்லா இருக்கியா? நல்லா இருமா. எந்திரிக்க எந்திரிக்க. அது வந்து அம்மா ஆசீர்வாதம் பண்றதுக்கு இரு. என்னடி இது? ஐயா, இந்த நீ 100 வச்சுக்க. எம்மா, இந்த குடி, நீ ஒரு 100 வச்சுக்க. இந்த பாரு, நல்ல பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுத்து சீக்கிரம் எங்களெல்லாம் சந்தோஷப்படுத்திடணும்னு. டிஸ்கஸ்டிங்.
என்னதான் மாப்பிள்ளை பொண்ணு மேல கோவம் இருக்கட்டும், அதுக்காக ராத்திரி பூரா பொண்ணையும் மாப்பிளையும் பிச்சைக்காரங்க மாதிரி ரோட்லயா நிறுத்தி வைப்பாங்க? ஆ? அப்புறம் இந்தாம்பரிய வீடு இருந்த எண்ணத்துக்கு, வாய்க்கா இருந்த எண்ணத்துக்கு, வரப்பு இருந்த எண்ணத்துக்கு, கொப்புரானே கொப்பா, அப்புறம் கெட்டு கெட்டா பணம் தான் இருந்த எண்ணத்துக்கு. ஏண்டி உன் வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் மண்டையில மசாலா இல்லைன்னு தெரியுதுல்ல? ஏன் நாக்க புடிங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை நீ தான் கேட்டு பொண்ணையும் மாப்பிளையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருந்துக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு வா பாத்துக்கிட்டு இருந்தியாக்கும். அர்ச்சனாக்கா, யார் இவங்க? அட நாங்களும் உங்கள மாதிரி மனுஷங்க தாண்டி. இப்படி வா நீ. அட பாதகத்தி பெத்த மக்கா, இவ்வளவு நேரம் புதுசா கல்யாணம் ஆன பொண்ணையும் மாப்பிளையும் வாசல்ல வச்சுட்டு வீட்டுக்குள்ள அப்படியே எல்லாரும் குளிர் காஞ்சிட்டு இருந்தீங்களோ? பொம்பளைலாம் இல்ல நீங்களா பிசாசுகளா? அந்த எசைக்கியம்மனே நேர்ல இறங்கி வந்து கள்ளி பால் கொடுத்து கொல்லணும் முடி. வில்லு பாட்டு கேட்டிருந்தா அந்த கதையெல்லாம் தெரியும். ஏய், இது பாரு, வாய் மூடு. ஓவரா பேசுன ஷூட் பண்ணி கொன்னுடுவேன் உன்னை. சுற்றுவேன்டாங்கடா. வாங்கடா. அம்மா, போலாம், என்னம்மா, பயமா இருக்கு. இரும்மா. என்ன பயந்துருவேன் பாத்தியா? ஆ? என்ன சூட்டு கொள்வியா? சூட்டு கொள்ளுடி. சூட்டு கொள்ளுடி. நாக்க அறுத்து போடுவேன். வேற யார்ட்டையாவது வச்சுக்கிடணும். ஏய், துப்பாக்கி எடுத்துட்டு வாடி. நீயா நானா? 10 ரூபாமா? இது பாரு, இது ஏன் வீடு. இங்க வந்து இப்படி இன்டீசென்ட்டா பேசிட்டு இருக்க? ஏண்டி வாடி நாள வட்டி சிங்காரி செவப்பு பட்டு ஒய்யாரி. ஏய், என்ன துப்பாக்கி எடுத்துட்டு வந்துருவோன்னு நாங்க பயந்துருவோன்னு பாத்தியா? ஏய், துப்பாக்கிய போய் எடுத்துட்டு வாடி. இங்க துப்பாக்கிய எடுத்துட்டு வர வரைக்கும் நான் என்ன மிதுக்கு வெத்தல அறுத்து வடகம் காய போட்டு இருப்பேன் பாத்தியா? இன்னைக்கு நீயா நானா பாத்துலாமா? வாடி.